ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருக்கிற ஸ்பாஞ்ச் தோசை அரிசியும் உளுந்தும் இல்லாமல் நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. பொதுவாகவே சிறுதானியம்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகியில் இரும்பு சத்தும் கால்சியத்து சத்தும் மிகுந்து இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் ராகி மாவை வச்சு மெத்துன்னு பஞ்சு போல் ஒரு ஸ்பாஞ்சு தோசை தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி ராகி ஸ்பாஞ்சு தோசை செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் நீங்கள் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் போல் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட வந்து சாதம் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த ராகி மாவை வந்து நம்ம கரைச்சிக்கணும். 1 கப் போல் ராகி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம 2 கப் போல் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதை வந்து ராகி மாவை கரைச்சிக்க போகிறோம். இது வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கணும். அதனால் எங்களுக்கு வந்து 1/2 கப் தண்ணி போல் தேவைப்பட்டது. மாவை பொறுத்து அது 1/2 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் வேறுபடும். ஸோ பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காய், சாதம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு தண்ணியோட, அதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டேங்க அப்படின்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம மிக்சியில் போடுறோம். இப்போது நல்லா அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு வந்து நல்லா புளிச்சாதான் நமக்கு தோசை நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். அதனால் இதை வந்து ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் போல் இதை வந்து புளிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் தடவிக்குவோம் அந்த தோசைக்கல்லில். இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி மாவை அதில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே பரப்பி ஊற்றக்கூடாது. கரண்டி வச்சு நம்ம அதை பரப்பக்கூடாது, அப்படியே தான் வைக்கணும். இப்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கு மேலே நல்லா ஓட்டையாக வந்து வந்துடும். இப்போ வந்து சைட்லலாம் கொஞ்சமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் தோசையிலையும் உங்களுக்கு ஓட்டையாக வந்துடும். இந்த மாதிரி ஓட்டையாக வந்த பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போது இது வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஸ்பாஞ்சான சாஃப்டான தோசை வந்து நமக்கு தயாராகிடும். ராகி தோசை ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.